விபத்தால் மூளைச்சாவடைந்த இளைஞனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்த பெற்றோர். செங்கல்பட்டு மாவட்டம் படப்பையைச் சார்ந்த உமா பெருமாள் தம்பதியரின் மூத்த மகன் உதயகுமார் வயது 28. உதயகுமார் ஆலந்தூரில் உள்ள தனது பாட்டி இல்லத்தில் வசித்து வந்திருக்கிறார். கடந்த 23/7/2024 அன்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் சென்னை மீனம்பாக்கம் அருகே விபத்துக்குள்ளாகி தலையில் பலத்த காயங்களுடன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 26/7/2024 அன்று மருத்துவர்கள் உதயகுமாரின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் மூளைச்சாவு அடைந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். மூளைச்சாவு அடைந்த மகனின் உடல் உறுப்புகளை பெற்றோர்கள் தானம் செய்ய முன்வந்து மருத்துவரிடம் தெரிவித்துள்ளனர். பெற்றோரின் அனுமதியுடன் மூளைச்சாவு அடைந்த இளைஞன் உதயகுமாரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. இன்று 27/7/2024 அன்று காலை உதயகுமாரின் உடல் அவரது பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு தன் சொந்த வீடான படப்பைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உடல் உறுப்புகள் தானம் செய்த உதயகுமாரின் உடலுக்கு அரசு மரியாதை செய்ய செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு அன்பரசு அவர்கள், ஆலந்தூர் நகர 160வது வார்டு வட்டச் செயலாளர் KP முரளிகிருஷ்ணன், ஆட்டோ தொழிற்சங்க வடக்கு பகுதி துணை அமைப்பாளர் G சீனிவாசன், மணி, கார்த்திக் மற்றும் ஆலந்தூர் பகுதி நண்பர்கள், உறவினர்கள் சூழ உதயகுமாரின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இறந்தும் மனிதர்களால் உயிர் வாழ முடியும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை நிரூபித்து சென்ற உதயகுமாரின் ஆன்மா சாந்தியடையவும், தன் உடல் உறுப்புகளை தானம் செய்து பல உயிர்களுக்கு உயிர் கொடுத்து பெற்றோருக்கு மட்டும் அல்ல மனிதத்தை போற்றி இந்த சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் உதயகுமார். தன் மகன் இறக்கவில்லை, இனி பல உயிர்களுக்கு தன் மகனின் உடல் உறுப்புகள் வாழ்க்கையை தரும் என்ற நம்பிக்கையுடன் பெற்றோர்கள் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்த தியாக திருமகன் உதயகுமாரின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதுடன், தனது மகன் உடல் உறுப்பை தானம் செய்ய முன்வந்த பெற்றோர்கள் தாய் உமா, தந்தை பெருமாள் ஆகியோருக்கு நமது முதல் ரிப்போர்ட்டர் இதழின் சார்பாக வீர வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றோம்.